ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையவே மிக தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு அவசரமான நிகழ்வு தான் இன்று இரவோடு இரவாக இந்த வராகி அம்மா நடத்த போகிறேன். அதுக்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ எல்லாருக்கும் நல்லது செய்கிற, எல்லாரையும் நல்லதாக வச்சுக்கணும்னு பார்க்குற. உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களுக்கெல்லாம் நீ நல்லதே செய்ய வேண்டும். உன் குடும்பத்தை அன்பாக பாதுகாப்பாக அரவணைப்பாக அழகாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற. ஆனால் எல்லாருடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் நீ நல்லவன் அவங்க சொல்கிறவனாக இருந்தால் அப்படி ஒரு பேர் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கணுமே தவிர எல்லாருடைய தேவைகளையும் நீ நிறைவேற்றி தான் ஆகணும்னு உன்னை கட்டாயப்படுத்தினால் அப்படிப்பட்ட மனிதர்களின் விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. உன்னை உதாசீனம் செய்யக்கூட மனிதர்களுக்கு முன்னால் உன் நிழல் கூட நிற்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் இப்போது நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிற. இத்தனை நாட்களாக கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் தோல்வியும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இப்போது நான் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நிகழ்வை நிகழ்த்தப் போகிறேன். ஆம் என் செல்லமே, இனிமேலாவது நீ வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிடு. எல்லாரும் யாரும் அடுத்தவங்க கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம யாரையும் ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை. அப்படித்தானே சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியாக அமைஞ்சா அடுத்தவனை ஏமாற்றி நம்ம நல்லா வாழ்ந்துடணும்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் உன்னை தாழ்த்தி பேசக்கூடிய மனிதர்களை நீ எதுவும் பேசாமல் அப்படியே விட்டு விட்டாலே போதும். அவங்களே தானாக அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களே உன்னை எதுவும் செய்ய முடியலை, உன்னை தோற்கடிக்க முடியலைன்னு நினச்சி தானே பயந்து போய் பதட்டமாகி ஏதாவது செஞ்சு உன்னை தாழ்த்தணும்னு நினச்சி வேண்டுமென்றே உன் மனம் கஷ்டப்படும்படி தவறான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவங்களால செய்ய முடிஞ்ச காரியம் அது ஒன்று தான்ற போது அப்படியே அவங்கள விட்டுட்டு கண்டும் காணாமல் போய்விடு. அவர்கள் தானாகவே அழிந்து தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க என் செல்லமே. உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ சிறிதும் கூட பணிவு காட்டி பேசவே வேண்டாம். அப்படி உன்னை மதிக்காதவங்ககிட்ட போய் நீ மறுபடியும் பணிஞ்சு குனிஞ்சு பேசினா அவர்கள் உன்னை அடிமையாய் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் உனக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை காட்டி உன்னிடம் நன்றாக பேசும் மனிதர்களிடமும் நீ கோபத்தை காட்டிவிடக்கூடாது என் செல்லமே. அப்படி உன்கிட்ட அன்பா பாசமாக பேசுகிற மனிதர்களிடம் நீ கோபப்பட்டு பேசினா அது உன் அதிகாரத்தை தானே காட்டுது. உன்கிட்ட அன்பா பேசுகிறவங்களுக்கு நீ பணிவை பல மடங்காக கொடு. உன்னிடம் அதிகாரமாக பேசும் மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்காதே என் செல்லமே. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உனக்கு பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி, ஆறுதல் தேடி வேறு எந்த மனிதனையும் போய் தேடி போகாத. ஏன்னா அவங்களே ஒரு நாளைக்கு உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள். நீ என்ன நினைக்கிற, நம்ம மனசில் இவ்வளோ குழப்பம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, யாருக்கிட்டையாவது போய் கொஞ்ச நேரம் ஆறுதல் தேடலாம் நினச்சி போய் சொல்லுவேன். ஆனால் அவங்க அதையே மனசில் வச்சுக்கிட்டு கால நேரம் பார்த்து சரியான நேரத்தில் உன் கழுத்தை அறுத்து விடுவார்கள் என் செல்லமே. இங்கு தேவைக்காக பழகுபவரும் தேவை வரும்போது வந்து உன்னை புகழ்ந்து பேசுபவர்களும் ஆபத்தான மனிதர்கள்தான். யார் தேவைக்காக உன்னை தேடி வர்றாங்க அல்லது எப்போதுமே உன் மேலே உண்மையான அன்போடு இருக்கிறாங்கன்றத புரிஞ்சு நீ தான் நடந்துக்கணும். முதல் முறை எல்லா விஷயங்களையும் யோசிக்கும் போதே சரியான முடிவு எடுக்க வேண்டுமே தவிர முடிவை எடுத்துட்டு பலமுறை மீண்டும் மீண்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உனக்கு நீதான் ஆறுதல் என்பது புரியாத வரைக்கும் நீ ஒருபோதும் புத்திசாலியாக மாறமாட்டாய் என் செல்லமே. கஷ்டமோ நஷ்டமோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீதானே சமாளிக்கிறாய். அதே போலதான் உன் மனசுக்கு சரியான ஆறுதலை தரவும் எதை சொன்னால் உன் மனசு அமைதியாகும் என்பது உனக்கு தானே தெரியும். அதை புரியாமல் உன் மனசு அமைதிக்கும் நிம்மதிக்கும் அடுத்தவர்களை தேடி போகாதே என் செல்லமே. ஒரு அளவுக்கு மேலே நீ யார்கிட்டையாவது இறங்கி போகிற, அவங்க என்ன சொன்னாலும் பதில் பேசாமல் சரி சரின்னு தலையாட்டிட்டு போகிறனா அங்கேயே உன்னுடைய மதிப்பை நீ இழந்து விடுகிறாய் என்றுதான் அர்த்தம். யாராக இருந்தாலும் எந்த காலத்திலும் உன் தன்மானத்திற்கும் கௌரவத்திற்கும் இழுக்கு வரும்படி நீ விட்டுவிடாதே என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, நீயே உன்னை ராஜாவாகவோ ராணியாகவோ நினச்சிக்கணும். அப்படி இல்லைனா யார் ராஜாவாக இருந்தான்னா ராணியாக இருந்தான்னு எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழுவேன்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அதை விட்டுக்கிட்டு அவங்க இதை செஞ்சுட்டாங்க, இவங்க அதை வாங்கிட்டாங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு அடுத்தவர்களையும் அடுத்தவர்களுடைய விஷயங்களையும் பற்றி யோசித்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது என் தங்கமே.
தேவையில்லாத கற்பனைகளும் தேவையில்லாத தேடல்களும் ஆடம்பர ஆசைகளும் அர்த்தமற்ற கோபங்களும் அர்த்தமற்ற பேச்சுக்களும் அழகான வாழ்க்கையை கூட சீரழித்து விடக்கூடிய விஷயங்கள். நீ தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் கற்பனை செஞ்சு அது தவறாக நடந்துடும் இது தவறாக நடந்துடும் நீயே யோசிக்காத. அதே போல் அத்தியாவசிய செலவுகளுக்காக இல்லாமல் ஆடம்பர விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அதையும் இதையும் யாரையும் தேடி போக வேண்டாம். அளவுக்காக மட்டுமே யோசிக்க வேண்டுமே தவிர அளவில்லாத விஷயங்களுக்காக யோசனை செய்து யார் மீதும் கோபத்தை காட்டாதே என் செல்லமே. பேச்சும் சொல்லும் செயலும் எப்போதுமே அர்த்தமுள்ளதாக அளவுள்ளதாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. இது எப்போதும் அளவானதாக அர்த்தமுள்ளதாக இருந்தால் உன் வாழ்க்கையும் மிக அர்த்தமுள்ளதாக மாறிவிடும். உன்னை பெற்றவர்களின் அருமை தெரியாமல் நீ அவங்களை என்னென்னவோ சொல்கிற. நான் சொல்கிறத கேளு. உன்னை பெற்றவர்களின் அருமை தெரிய வேண்டுமானால் உன்னுடைய சொந்தக்காரவங்க இருப்பாங்க பாரு, உன்னுடைய அப்பா அம்மாவோட ரத்த சொந்த பந்தம், அவங்க வீட்டிலையே போய் கொஞ்ச நாள் தங்கி தான் பாரு. அப்போது உன்னுடைய பெற்றவங்க எவ்வளோ உயர்ந்தவங்க, அவங்க உன்னை எந்த அளவில் வச்சு போற்றி பாதுகாக்கிறாங்கன்னு உனக்கு தெரிய வரும். அதுவும் சொந்தக்காரவங்க அருமை தெரியணும்னா நீ அவங்களுக்காக எதுவுமே வாங்கிட்டு போகாமல் எந்த காசும் கொடுக்காம அவங்க வீட்டில் சும்மா போய் இருந்து பாரு. சொந்தக்காரவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றத அவங்க வார்த்தையாலும் செயலாலுமே உனக்கு காட்டி விடுவார்கள் என் செல்லமே. எப்போதும் பெற்றவர்களை குறை சொல்லாதே. அவங்க எனக்கு அது செய்யலை இது செய்யலை நானா பெக்க சொன்னேன்னு எந்த வார்த்தைகளையும் அனாவசியமாக பேசிவிடாதே. ஏன்னா உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் பெற்ற பிள்ளைகளை நான் தான் பேணி பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அவங்கள நல்லா வளர்த்து ஆளாக்கணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு உனக்காக நீ பிறந்ததுலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் ஆசாயம் எதுவுமே இல்லாமல் உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க. நீ அதை செஞ்சு இதை செஞ்சு அவங்கள நல்லா வச்சுக்கணும், கடைசி காலத்தில் அவங்க நல்லா பார்த்துக்கணுன்ற எந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு உன்னிடம் ஒரு காலத்திலும் இருந்ததில்லையேன்னு செல்லமே. உன்னை பெற்றவங்க எப்போவுமே யோசிக்கிறதெல்லாம் நீ நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான். பிறரது ரகசியங்களை உன்னிடம் தெரிவிப்பவரை நீ ஒருபோதும் நம்பாதே. ஏன்னா உன்னுடைய ரகசியத்தையும் அவங்க எப்போ யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னு உனக்கே தெரியாது. ஒவ்வொருத்தருடைய ரகசியத்தையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவங்க உன்னை பற்றி எப்போது யாரிடம் எதை சொல்வார் என்பதை அறிய மாட்டாய்தானே. முழுவதுமாக யாரிடமும் உன்னுடைய பலத்தையோ பலவீனத்தையோ ரகசியத்தையோ உண்மையையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதுவுமே செய்ய செய்யதான் அதற்கான அனுபவங்கள் கிடைக்கும். அதே போல தான் உன்னுடைய விஷயங்களை நீ தவறோ சரியோ அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா நிச்சயமாய் முன்னேற்றத்தையும் முயற்சிக்கான வெற்றியையும் எட்டி பிடித்து விடுவாயன் செல்லமே. யார் ஒருவர் அடுத்தவரை குறை கூறிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்கிட்ட 1000 குறைகள் இருக்கும். அதனால தான் நான் உன்கிட்ட கூட சொல்கிறேன், எப்போதும் அடுத்தவரை பற்றிய குறைகளை யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற தவறு என்ன, உன்னுடைய குறை என்ன என்பதை யோசித்து புரிஞ்சு சரி செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. அடுத்தவன் 1000 தவறு செய்யட்டும், அதையெல்லாம் நீ பெரிதாக நினைக்காதே என் செல்லமே. உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே உள்ள மனிதர்கள் எவ்வளவு நேரம் எத்தனை நாட்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் தள்ளி நின்று தூரமாக சண்டை போடுறாங்க. அடுத்தவன்கிட்ட போய் 1000 குறை சொல்கிறாங்களே தவிர நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. அதனால்தானே இங்கு பல பேருடைய வாழ்க்கையும் உறவுகளும் அழிந்து போகிறது. எப்போதுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் பொறுமையாக அமர்ந்து பேசினாலே நிச்சயம் எல்லாம் சரியாகிவிடும். உன் வாழ்க்கையிலேயும் உனக்கு இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றப் போகிறேன். ஓம் வராகி.